சீக்கிரம் கட்டி எல்லாத்தையும் எடுத்து விடுங்க, கசகசன்னு இருக்கு. ஐயோ முடியல, வலிக்குது. அந்த ஒத்த கட்டி எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? ஐயோ அடியில எல்லாம் கட்டி சேர்ந்திருக்கேனே. வணக்கம் நண்பர்களே. இவங்க ஒரு ஷிட்சு பப்பி என்ன பார்த்தா இப்படி இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பெட் பேரண்ட்ல இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் அங்கதான் இருந்திருக்காங்க. அவங்களால ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு பேரண்ட் இப்ப அடாப்ட் பண்ணிருக்காங்க. சிவகாசியில இருக்கிற இந்த பெட் பேரண்ட் இப்ப அடாப்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த பப்பி ஒரு பஸ்ல தூக்கி கொடுத்து விட்டுருக்காங்க, பாக்ஸ்ல போட்டு. சோ அது என்ன இருக்குன்னா, அந்த டிராவல்ல அந்த இன்ஜின் ஆயில் அது இதுன்னு பட்டு ஒரு மாதிரி ஒரு சடையெல்லாம் போய் சோ பாக்குறதுக்கே ரொம்ப அசிங்கமா தான் இருந்தது. நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, இருந்தாலும் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த பப்பி நம்ம இடத்துக்கு வந்துச்சு. சோ கட்டிகள் வேற உடம்புல நிறைய இருந்ததுனால நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஜீரோ கட் வேற. அதே சமயம் அந்த கால்கள் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் கிரீஸ், அது எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாவம் அந்த பப்பியுமே ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னு தான் சொல்லணும். நீ பார்த்தா தெரியும் பாருங்க, வயிற்று கடியில பாருங்க கட்டி சேர்ந்து கிரீஸ் ஆயில். சோ என்னைக்குமே இந்த மாதிரி நீங்க பப்பிய ஒரு பஸ்ல டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா ப்ராப்பரா கொடுத்து விடுங்க. அவங்க அவங்களும் ப்ராப்பரா ஒரு இடத்துல வச்சிருக்கணும். ஏன்னா இப்படி சும்மா ஒரு ஆயில் கேனோ இல்ல ஒரு இதோ சிந்தன ஒரு இடத்துல போய் ஒரு டாக வச்சா எப்படி இருக்கும்? சோ அந்த மாதிரிதான் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க. நல்ல வேலையா வாங்கின பெட் பேரண்ட் உடனே நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ப்ராப்பரா ஒரு குளிப்பாட்டல் வச்சு அவங்க அழகா நீட் பண்ணி கொடுத்து கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா இந்த பப்பியை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் டைப்புங்க, சாந்தமா இருந்தா. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ட்ரிம்மர் எல்லாம் பார்த்தாலுமே ரொம்ப பதட்டப்படல, அவாட்டு கூலா பிஹேவ் பண்ணா. என்ன ஒண்ணுன்னா, தண்ணி குளிப்பாட்டும் போது ரொம்ப பயந்தா, அது மட்டும் தானே ஒழிய எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அந்த நெயில் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வாட்டுக்கு நெயில கொடுத்துக்கிட்டு இருந்தா. அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் அண்ட் மைண்ட் மெச்சூரிட்டி இந்த டாக் நிறையவே இருக்கு. இவங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்து பார்ப்போம் கைஸ். பாய்.